உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களா இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அன்பும் பண்பும் பணிவும் கொண்ட மீனராசிக்காரர்கள், பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையும் அன்பையும் காட்டக்கூடிய பண்பு கொண்ட ராசிக்காரர்களான மீனராசிக்காரர்கள்னு சொல்லலாம். மீனராசிக்காரர்கள் இந்த அளவுக்கான ஒரு 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 கனிவான மனிதர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராசிநாதன் குரு, அந்த முழு சுபகிரகமான குரு பகவான் ராசி அதிபதியாக வரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு தெய்வ பக்தியும் மனித நேயமும் உயிர் நேயம்னு சொல்லலாம். மனித நேயம்ன்றது கூட மனிதனுக்குள்ளே மட்டும் காட்டக்கூடியது, உயிர் நேயம்ன்றது எல்லா உயிரையும் சமமாக பார்க்கக்கூடியது. இப்படியான ஒரு சிறப்பு பண்புகள் இருக்கும். பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம் இதிலெல்லாம் பெரிய ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. பக்தியில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க. வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பக்தியோடு இருக்கிறதெல்லாம். ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே பக்தி, அது இறை பக்தின்றது நிறையவே இருக்கும், இறை ஆற்றல்ன்றது நிறையவே இருக்கும். அன்பு தான் எல்லாம் அப்படின்றத நம்பக்கூடியவங்க, வலுவாக நம்பக்கூடியவங்க. சொந்த பந்தம், நம்ம நண்பர்கள், உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பண்புகளை கொண்ட இந்த மீனம், குருவுடைய ராசியான மீன ராசிக்கு இந்த அக்டோபர் மாத கோச்சார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. 7.5 சனி ஜென்மச்சனியாக வேறு இருக்குது. ஸோ இந்த ஜென்மச்சனின்னு சனியை பார்த்து பயப்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிறேன், தயவுசெய்து பயப்படாதீங்க. சனி உங்களுக்கு கெட்டது செய்கிறவர் இல்லை. ஸ்தான அடிப்படையில் லாபத்தையும் பயணங்களை வெளிநாட்டு பயணங்களை குறிக்கிற 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக சனி ராசி இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு யோகம்தான், உள்ளபடியே யோகம்தான். அதனால் சனியை பார்த்து பயப்படாதீங்க. இன்னும் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இப்போ என்ன ஆக போகுதுன்னா, சனி வக்ரத்தில் இருந்துகிட்ருக்கு. வக்ரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய கொடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்களை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். சனியுடைய காரகத்துவ பலன்கள் அப்படின்னா நீதி, நேர்மை, நியாயம், அமைதி, ஒழுக்கம், இதெல்லாமே சனி கொடுக்கக்கூடிய பண்புகள். இது எல்லாத்தையுமே பணிவு முக்கியமாக, அது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக உண்டு. இப்போ சனி அது வக்ரத்துலேயும் வர்றதுனால அது இன்னும் அதிகமாகும். தான் உண்டு தான் வேலை வந்துன்னு ஒதுங்கி அமைதியாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு வந்திருப்பீங்க. இதுலேயும் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா குருவுடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, மிதுன ராசிக்கு 4ஆம் இடம், மிதுன ராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் கடகராசிக்கு உங்களுடைய உச்ச வீட்டுக்கு வரப்போகிறாரு. நீங்கள் உச்ச பலம் நீங்கள் உங்கள் ராசிநாதன் உச்சம் அடைகிறாருன்னா நீங்களே முழு பலம் பெறுற மாதிரி தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெறும்போது உங்கள் ராசிநாதன் மட்டும் கிடையாது, அவர் தான் உங்களோட ஜீவனஸ்தானம், 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஸோ 10ஆம் இடத்து அதிபதி ராசிநாதன் உச்சம் பெறுறாரு 5ஆம் இடத்துல. இதுதான் ரொம்ப முக்கியமானது, யோகஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார் கடகராசியில். அப்போ கடகராசியில் குரு உச்சம் பெறும்போது உங்களோட ஆசைகள் அனைத்தும், உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் எதுவுமே தவறானதாக இருக்காது, எல்லாமே சரியானதாக இருக்கும். ஸோ அந்த நிலையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு யோகமான காலமாக நம்ம இந்த குருவுடைய அதிசார பயிற்சி காலத்தை எடுத்துக்கலாம். அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்கள் கையில் நிற்க போகுது. நீங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நம்ம சக்திக்கு மீறியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வியந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம். எதிர்காலத்தில் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நினச்ச விஷயங்கள்லாம் எளிதாக அவங்க கையில் சேரப்போகுது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெருசாக ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் மனம் எதை விரும்புதோ அதை கொண்டு சேர்க்குற காலகட்டம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம். அதுவும் குறிப்பாக அதிசாரத்தில் குரு வந்த பின்னாடி கண்டிப்பாக சிறப்பான யோக பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பான முறையில் நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்து துலா ராசியில் இருந்துகிட்ருக்காரு அக்டோபர் மாதம் முழுமையாக. ஸோ அந்த அக்டோபர் மாதம் முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே நடக்கும். வீடு மனை வாங்குறது, சொத்து வாங்குறது, கடனை தீர்க்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய கடன்களை, கடன்களை வர வைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறது, கைக்கு காசு நிம்மதி கிடைக்கிறது, நம்ம கைவிட்டு நம்ம இழந்த பொருட்கள், நம்ம ஆசைப்பட்டு விரும்பி ஒரு விஷயத்தை செய்திருப்போம், அது நம்மளை விட்டு விலகி இருக்கும். ஸோ அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த
அக்டோபர் மாதம் கோச்சார நிலைகள் இருந்துகிட்ருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி 6க்குரிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. 7ஆம் இடத்து சுக்கிரனோட சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, சூரியனோட சுக்கிரன் சேரும்போது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சுகபோகங்களை சூரியன் வந்து பரிபூர்ணமாக அதிகரித்து கொடுப்பார். ஸோ இப்போ இங்கே சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 3க்கும் 8க்கும் அதிபதி. 3ஆம் இடம் 8ஆம் இடத்து அதிபதியாக வர சுக்கிரன் சூரியனோட சேரும்போது அது எங்கே சேர்றாங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சேர்றாங்க. அப்போ தடைப்பட்ட திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து உண்டாக போகுதுன்றதுக்கு அடையாளமாக நம்ம அதை எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ராகுவோட நிலை, ராசிக்கு 12 இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 6ல் இருக்கக்கூடிய கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன், சுக்கிரன், அவரோட சேர்ந்த சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுற நிலை 8ஆம் இடத்து ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல உச்சம் வரக்கூடிய நிலை, ராசியில் இருக்கக்கூடிய சனி, வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி, இப்படி எல்லா கிரகங்களும் புதன் செவ்வாய் உட்பட அனைத்து கிரகங்களும் நவகிரகங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்கிறேன். நிச்சயமாக நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை நான் மீண்டும் ஒரு உறுதியாக சொல்லிக்கிறேன். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாகவே எது எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ ரொம்ப ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. அதாவது நடந்தா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், பேசுனா கூட குத்தம் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, வெளிப்படையாக பேசவே முடியல, நிறைய அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய சூழ்நிலைகள் தற்போது இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக உங்களை மிகைப்படுத்தி காட்டி ஒரு மாய வலையை உருவாக்கி கடனே வாங்காதவங்கள கடன் வாங்க வச்சுட்டாங்க. கவலையே படாமல் இருந்தவங்கள மிகப்பெரிய கவலையை கொடுத்துட்டாங்க. விபத்தை சந்திக்காதவங்கள விபத்தை சந்திக்க வச்சாங்க. யார் இதெல்லாம்? நம்ம நிழல் கிரகமான ராகு பகவான் தான். வேற யார்? நிறைய செஞ்சார். அவரால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்டார். ஓகேவா? அப்போ இப்போ சனி பகவான் வர ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. அது வக்கர நிலையில் உட்காந்துருக்கனால கோச்சார கிரகங்கள், சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறனால தான் நீங்கள் நம்ம வீடியோவே பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க, பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பீங்க. அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது. யாரெல்லாம் மீன ராசியில் வங்கி துறையில் வேலை பார்க்குறீங்களோ, மீன ராசியில் ஆசிரியராக பணிபுரிகிறீங்களோ, அல்லது பல பேருக்கு நீங்கள் ஐடி துறையில் இருந்தாலுமே அல்லது எந்த துறையில் இருந்தாலுமே பல நபர்களுக்கு உங்களுடைய வேலையை பற்றி சொல்லி கொடுக்க ஒரு ஆசிரியராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த அமைப்பில் செயல்படுகின்ற அத்தனை விதமான மீனராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றம் உண்டு. உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மன அழுத்தத்திலிருந்து 1 மாதம் விடுதலை உண்டு. இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தம் கட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. பரவாயில்லப்பா, எவ்வளோ வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுது, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகுது. குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிருக்கீங்க. உங்கள் குழந்தை நிறைய இடங்களில் ஒரு லாக்கை ஏற்படுத்திட்டு வந்துடுறாங்க. நீங்கள் ஒயாமல் போய் அதை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்க. அவருக்கு மூலமாக சந்தோஷமே வரலன்னு கவலைப்படுறீங்கன்னா உறுதியாக இனிமேல் சந்தோஷம். உங்கள் குழந்தை செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் நம்மளுடைய மீனராசி என்பர்களில் நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே அல்லது நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்குமே நல்ல லாபம் உண்டு, நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய பொருளாதார தடைகளில் உள்ள பிரச்சனையை வெளியேற போது பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உறுதியாக ஏற்பட போகுது. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன 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 சண்டைகள் வருது அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மேலும் உங்களுடைய சண்டை சச்சரவுகளை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையோ வெளிப்படையாக சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்துருவாங்க. அல்லது உங்களுடைய பார்ட்னர் என்ன ஒரு லாக் ஏற்படுத்தணுமோ அந்த லாக் ஏற்படுத்திடுவாங்க. அதனால் உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய ஒரு குடும்ப பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லாமல் நீங்கள் கரெக்டான முறையில் பாதுகாப்பாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உள்ள தடைகள் எல்லாம் வெளியே போயிடும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இருக்கும், என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வழிபாடை பின்பற்றுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எதுவும் மீனாட்சி அம்மன் வழிபாடு இருந்தால் அந்த வழிபாடை செய்யுங்க. அல்லது உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளேயில் மீனாட்சி அம்மனுடைய இமேஜை இந்த மாதம் அக்டோபர் மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே அப்பப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுடைய ஃபோன் இமேஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் அம்மனை மனசார வேண்டிகிட்டே இருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு மனசில் கவலை இருக்கோ, எப்பெல்லாம் அதிகமான அழுத்தம் இருக்கோ, அப்போ அந்த அம்மனுடைய முகத்தை வந்து நல்லா கண் பார்வைகளை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அவங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய ஆழ்மை சக்திக்குள்ளே உள்ளே போகும். அதன் மூலமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பாங்க என்று தெளிவாக சொல்லுகிறேன். மீன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக நியாயமாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள். மற்றவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை எடுத்து சொல்லி திருத்தக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். அவங்க பிஸ்னஸஸ் தப்பு செஞ்சாலும் சரி, இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மென்டர் யார், நல்ல ஒரு அட்வைசர் யார், நல்ல கைடு யாருன்னா மீனராசி என்பர்கள் தான். அவங்ககிட்ட எல்லா விதமான உதவிகள் கிடைக்கும். எல்லா உதவியும் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு பணம் வரல, எனக்கு அவங்க இப்படி செய்வாங்கன்னு நினச்சேன், இவங்க காசு தருவாங்கன்னு நினச்சேன், நடக்கலை அப்படின்னு குறை சொல்லக்கூடியவர்களும் மீனராசி என்பர்கள். இந்த மீனராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து ஜாக்பாட் அப்படின்னா உண்மை. உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை சார் திடீர்னு இப்படி இவ்வளோ ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறீங்க, 7 சரினா நானே படாத பாடுபட்டுட்டு இருக்கேன், வேலை போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வேலையில் அதிகமான தொல்லைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அதிசார பயிற்சி உண்டு. இப்போ உச்சமர் ஆறார். அப்போ உச்சம் ஆகும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண பிரச்சனை தான் மீனராசி என்பவர்களுக்கு இப்போ அதிகமான பிரச்சனை. அதுலேருந்து வெளில வர முடியுமா முடியாதான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் சார், பணம் எல்லாத்துலையும் லாக் ஆகிருக்கு, பணம் வரல, அவங்களுக்கெல்லாம் பணம் வரும். அதேமாரி வேலை நல்ல வேலை இல்லை, வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன், அதனால் சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை மாற்றம் நல்ல பேர் புகழோட ஒரு வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தில் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப மாதம் தான் அந்த அக்டோபர் மாதம். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் தொழிலில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், பிஸ்னஸில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம், புதிய தொழில்கள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய யுக்திகளை கையாண்டு அதில் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அரசு சார்ந்த துறைகளில் ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். அதே போல் பேங்க்கில் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி பேங்க் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய நேரம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேரம், வெளிநாட்டிலே நிறைய படித்து முடித்து வேலை இல்லாமல் நிறைய மாணவர்கள் மீனராசி என்பவர்கள் இருக்கீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசி என்பவர்கள் யூகேலையும் ஆஸ்திரேலியாலையும் இருப்பாங்க. அங்கெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல் வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடிகள், பிரச்சனை, வேலை இழப்பு இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய நேரம். இந்தியா போக வேண்டியது வந்துருமோ, நம்ம டைம் முடிஞ்சு போச்சான்னு தெரில, இங்கே பயங்கர ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் தெளிவாக தீர்ந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம சேஃபாக இங்கே தான் இருப்போம்னு யோசிக்கக்கூடிய நேரம்
குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரக்கூடிய நேரம், குழந்தை வாய்ப்பு, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். இதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு மன ரீதியான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி மனசு தெளிவாக சில சிந்தனைகள் பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம். கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குரு அதிச்சார பேச்சு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் சில பேர்லாம் போயிருக்காங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் என்பவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கு. அதெல்லாம் போனால் கூட டைவர்ஸ்க்கு அப்புறம் கூட சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் டைவர்ஸ் கிடைக்காம சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சுட்டு இதுக்கப்புறம் சேர்ந்தே வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி டைவர்ஸுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரம். 2ஆம் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வராத பணம், எனக்கு வரவே வராது சார் பணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லாட்ரி டிக்கெட் வாங்கலாம். ஷேர் மார்க்கெட்டை சேஃபாக பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய நேரம். பண வரவுகள் பல முனைகள்லேருந்து வரக்கூடிய நேரம். அதனால தான் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஆரம்ப மாதம் தான் அக்டோபர் மாதம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி மற்றும் 11, 12ஆம் தேதிகள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குரு உச்சம் பெறார், உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெறாதனால வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாய் நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது. மீன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருந்த சூரியனும் புதனும் டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க இந்த மாதத்துல. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் எல்லாமே விலகியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்திற்குரியவர். அதனால இந்த போன மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில வியாதி நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த மாதத்துலலாம் அந்த வியாதியினுடைய நிவாரணம், நிவர்த்தி அப்படின்றது முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி தொற்று வியாதிகள் அப்படின்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. அந்த வியாதி சரியா போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா வெளியில போவீங்க. அதனால சில தொற்று வியாதிகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 7.5 சனி அப்படின்றது சனி வக்ரமாக இருக்கிறாரு. அந்த சனி வக்ரமாக இருக்கிறாரு. இங்க சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த தொற்று வியாதிகளினால அதிகப்படியாக ஒரு அவஸ்தைகளை, அதாவது பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசி என்பர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அதுல மேல மாடி வீடு கட்டுறதோ, அதன் மூலமாக ஒரு ரெண்டல் இன்கம் பாக்குறதோ, இல்ல வேற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுறதோ, ஒரு மனைகளை வாங்குறதோ, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில்ல இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்த போறீங்க இந்த மாதத்துல. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 6 மாத காலமாக ஒரு புதிய வாய்ப்புகள் வருது. அத வாய்ப்புகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 7.5 சனி எப்போ நம்மளைய பாதிக்கும்ன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அந்த புதிய வாய்ப்புகளை நீங்க முழுவதுமாக அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாய்ப்புகள்னால நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வரப்போறார் மாதத்தின் இறுதியில. அதனால அப்பா வழி சொத்துக்கள்ல, முன்னோர்கள் வழி பூர்வீக சொத்துக்கள்லாம்
நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் வம்பு வழக்குகள்ல இருந்த அந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஷேர் வர்றதுக்கோ, உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையில வருவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தாய் தந்தை வகையில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒரு ஆதரவு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய தந்தை மூலமாக ஒரு நல்ல பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல முழுமையாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. கமிஷன், அடுத்து கான்ட்ராக்ட், அடுத்து கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு மேலும் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி விகிதத்தை இந்த தொழில் ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த கமிஷன், கான்ட்ராக்ட், அடுத்து கன்சல்டன்சி தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கராரா இருப்பாங்க. அதே சமயத்துல இவர்களுடைய பேச்சு திறமையே இவர்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்க கூட இவ்வளவு வருமானம் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்கள்ல இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அக்டோபர் மாதம் முழுமையான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்துல திருமண வரன்கள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சில ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருந்தாரு, இப்போ அவர் 8ஆம் இடத்திற்கு போறதுனால ஒரு ஹோல்டுல இருந்த வரன்கள் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். இல்ல உங்களுக்கே பிடிக்கல, எனக்கு இந்த இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு அதை ஒத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால திருமண முயற்சிகள்ல பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களோட இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள்னால சில கெட்ட பெயர்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நண்பர்கள்னால கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கு. அதனால நண்பர்கள் கூட வெளியில போகிற வழக்கம் இருக்கு அப்படின்றவங்க நீங்க போய் அங்க எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்க நண்பர் செய்த தவறுக்காக நீங்க அந்த அவமானங்களையும் அசிங்கங்களையும் சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அதனால நண்பர்கள்னால கெட்ட பேரு, கூட வேலை பார்க்குற கலீக்ஸ்னால சில அவமானங்கள், இல்ல அவங்களுக்காக நீங்க சில பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது, நீங்க ஒரு ஃபினான்ஸ் இல்ல பேங்கிங் சம்பந்தப்பட்ட அந்த அதாவது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பண வரவுகளை போக்குவரத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளணும். உங்க கூட வேலை பார்க்குறவங்களே வேற விதமாக அதுல நடந்துப்பாங்க, அதுல தவறான ஒரு வழிமுறைகளை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்க செய்யாம நீங்க உங்களுடைய நேர்மையை எப்போதுமே கடைபிடிங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன்னா பக்கத்துல வேலை பார்க்குறவங்கனால அதிகப்படியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இந்த மாதத்துல வரப்போகுது. அதை நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துட்டீங்க அப்படின்னால மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்துகள் குறைக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். அதாவது குழந்தைகள் உங்களுடைய தொழிலை பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்புல வர்றதுக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம், அடுத்து உயர்கல்விக்காக குழந்தைகளுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடியவர்கள் கல்லூரி முடிஞ்சு வேலைக்கு போக போறோம் அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு போனதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் வேலையில இருந்த தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். பிடிச்ச வேலை அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.